Hello friends, welcome back. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் 2017ல துல்கர் சல்மான் நடிச்சு வெளியான சோலோ. இந்த ஒரு படத்துல 4 வேற வேற கதைகளை சொல்லியிருப்பாங்க. 4மே ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தம் இல்லாதது. அதே சமயம் 4 கதையுமே செம்ம சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த படத்துல காட்டியிருக்கிற 4 கதையுமே காற்று, நீர், நிலம், நெருப்புன்னு 4 எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. இந்த படம் IMDbல 7.0 ரேட்டிங்ல இருக்கு. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் ஷார்ட்டா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல வர முதல் கதை வாட்டர் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த கதையோட ஹீரோ ஷேகர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இதே காலேஜ்ல ராதிகான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க ஒரு திறமையான டான்சர். ஆனா இவங்களுக்கு பார்வை கிடையாது. ஷேகரும் ராதிகாவும் ஒருத்தர் சின்சியரா லவ் பண்றாங்க. ரொம்ப நெருக்கமா பழகுறாங்க. கொஞ்ச நாள் இவங்க லவ் மேட்டர் 2 பேர் ஃபேமிலிக்கும் தெரிய வருது. ஆனா 2 சைட்லயும் இவங்க லவ் அப்போஸ் பண்றாங்க. படிக்கிற டைம்ல லவ் கல்யாணம் எல்லாம் வேணான்னு சொல்றாங்க. அப்போதான் ராதிகா அவங்க பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த ரிவீல் பண்றாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம 2 சைட்லயும் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவெடுக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ராதிகா செக்அப்க்கு போகும்போது அவங்கள செக் பண்ற டாக்டர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது ராதிகாவுக்கு பிறவியிலே கண்ணு தெரியாமலாம் இல்ல, 10 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு ஜெனடிக் டிசார்டர்னால 10 வயசுல அவங்களுக்கு பார்வை போயிடுச்சு. அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை இதே மாதிரி ஒரு குறைபாடோட தான் பிறக்க போகுது. பிறந்த சில வருஷங்கள்ல அந்த குழந்தைக்கும் கண்ணு தெரியாம போயிடும்னு சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிற 2 பேர் ஃபேமிலியும் கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்றாங்க. ராதிகா வீட்டுல உனக்கும் கண்ணு தெரியாது, குழந்தைக்கும் கண்ணு தெரியாதுன்னா ஷேகருக்கு நீங்க 2 பேருமே ஒரு பெரிய பாரமா இருக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி ராதிகாவை அவங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ராதிகாவும் ஷேகரை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு முடிவு பண்றாங்க. ஆனா ஷேகர் ஒத்துக்கல. குழந்தை எப்படி பிறந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஷேகர் ராதிகாவை மறுபடியும் மீட் பண்ணி பேசி அவங்கள கல்யாணம் பண்ணிக்க கன்வின்ஸ் பண்றாரு. கூடிய சீக்கிரமே 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. ரொம்ப ஹாப்பியா இவங்க மேரேஜ் லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. ராதிகாவுக்கு சின்ன வயசா இருக்கும்போது அவங்களுக்கு இருந்த ஜெனடிக் டிசார்டர் பத்தி தெரிஞ்சு இன்னும் சில வருஷங்கள்ல பார்வை போயிடும்னு தெரிஞ்சதும் ராதிகாவோட அப்பா ஒரு வருஷத்துக்கு தன்னோட வேலையை விட்டு ராதிகா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அவங்க எங்கெல்லாம் போகணும், எதையெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் காட்டி நல்லா என்ஜாய் பண்ண வச்சிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் ராதிகா ஷேகர்ட்ட சொல்றாங்க. நமக்கு பிறக்க போற குழந்தையும் எங்க அப்பா செஞ்ச மாதிரியே அந்த குழந்தை பார்வையை இழக்கிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சு நல்லா என்ஜாய் பண்ண வைக்கணும்னு ராதிகா சொல்றாங்க. மாசங்கள் கடந்து போகுது. ராதிகா நிறமாச கர்ப்பிணியாகி அவங்களுக்கு பிரசவ வலி எடுக்குது. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ராதிகாவுக்கு பிரசவமாகி ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஆனா துரதிருஷ்டவசமா டெலிவரியில ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையால ராதிகா இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போனதை தாங்கிக்க முடியாத ஷேகர் விரக்தியில என்ன பண்றதுன்னு தெரியாம பைக்கை எடுத்துட்டு வேகமா ஓட்டிட்டு போய் தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. பெருசா எதுவும் ஆகாம சின்ன காயங்களோட தப்பிச்சிடறாரு. அப்புறமா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி வந்து குழந்தைய தூக்கும் போது ராதிகாவே அவர்கிட்ட வந்து பேசுற மாதிரி அவருக்கு இல்யூஷன் கிரியேட் ஆகுது. குழந்தை வளர்ந்து கண் பார்வை போறதுக்குள்ள நாம பேசிக்கிட்டபடி அவளுக்கு எல்லாத்தையும் காட்டணும்னு சொல்றாங்க. ஷேகர் அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததும் அவர் ராதிகாவுக்கு ப்ராமிஸ் பண்ணபடி அவ கூடவே இருந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ராதிகாவுக்கு தண்ணியில இருக்கிறது, பீச்ல விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஷேகரும் அவர் குழந்தைய ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அவளோட சந்தோஷமா விளையாடுறாரு. அண்ட் இதோட இந்த கதையும் முடியுது. அடுத்த ஸ்டோரி காத்த மையமா வச்சு எடுக்கப்பட்டது. கதையோட ஸ்டார்டிங்ல ஆயிஷான்னு ஒரு லேடி காட்டு வழியில இருக்கிற ஒரு ரோட்ல சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது அந்த வழியா வந்த கார் ஒண்ணு இவங்க மேல வேகமா இடிச்சதுல ஆயிஷாவுக்கு பலமா தலையில அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. தாமஸ்னு ஒருத்தர் தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்தாரு. கூடவே அவரோட மருமகன் ஜஸ்டினும் இருக்காரு. ஆக்சிடென்ட் ஆனதும் ஜஸ்டின் உடனே வந்து ஆயிஷாவை காப்பாத்தணும், அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்றாரு. அதுக்கு தாமஸ், நம்ம 2 பேரும் இப்ப குடிச்சிருக்கோம், இப்ப ஹாஸ்பிட்டல் போனா அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணதால நாம தான் மாட்டுவோம், இவளை இங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு சொல்றாரு. ஆனா ஜஸ்டின் அதுக்கு ஒத்துக்கல. இவங்க கார்ல அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க பொண்ணை ரோட்ல விட்டுட்டு போக அவருக்கு மனசு வரல. ஆயிஷாவை காப்பாத்தியே ஆகணும்னு நினைச்சு அவர் அங்கிள் பேச்ச கேட்காம ஆயிஷாவை தூக்கி வண்டியில ஏத்திட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் நோக்கி போறாரு. அப்ப கூட இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா கேஸ் ஆயிடும், அப்புறம் நமக்கு தான் ரிஸ்க்னு தாமஸ் சொல்லிட்டே இருக்கிறாரு. இவங்க போற வழியிலே ஆயிஷா மூச்சு நின்னு போகவும் அவங்க இறந்துட்டாங்கன்னு ஜஸ்டினுக்கு ஒரே வருத்தமா இருக்கு. அப்ப கூட ஆயிஷாவோட பாடியை ஹாஸ்பிட்டல் கொண்டு போலான்னு ஜஸ்டின் நினைக்கிறாரு. ஆனா தாமஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணான்னு ஜஸ்டினை எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. ஆயிஷாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம போற வழியிலே ரோட்டோரமா போட்டுட்டு போயிடுறாங்க. 4 வருஷம் கடந்து போகுது. தாமஸ் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால இறந்து போறாரு. இதனால ஜஸ்டினும் அவர் ஒய்ஃப் ஆனியும் ரொம்ப சோகத்துல இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு பிசினஸ் டீலிங்க முடிச்சிட்டு ஜஸ்டின் தனியா கார் ஓட்டிட்டு வந்துட்டு
வந்துட்டு இருக்கும்போது சடனா அவர் கார்ல பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுது. அவரால் காரை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆக்சிடென்ட் ஆகி கார் பள்ளத்துல கவுந்து ஜஸ்டினுக்கு பலமா அடிபட்டுருது. அந்த வழியா போயிட்டு இருந்த ஒருத்தர் இந்த ஆக்சிடென்ட பார்த்துட்டு கொஞ்சம் கூட லேட் பண்ணாம ஜஸ்டினை மீட்டு அவரோட கார்லயே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. இவர் பேரு திரிலோக் மேனன். இவர் ஒரு வெட்டினரி டாக்டர். கார்ல போயிட்டு இருக்கும் போதே பாதி மயக்கத்துல இருக்கிற ஜஸ்டின் திரிலோக்கோட கார்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கார்ல அடிபட்டு செத்து போன ஆயிஷாவோட போட்டோ போட்ட ஒரு டாலர் இருக்கிறத பாக்குறாரு. சோ ஆயிஷா இந்த திரிலோக்கோட ஒய்ஃபா இருக்கலாம்னு ஜஸ்டின் புரிஞ்சுக்கிறாரு. சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதால ஜஸ்டின் உயிர் பழிக்கிறாரு. இதே மாதிரி ஆயிஷாவையும் சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தா அவங்க உயிர் பழிச்சிருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க பாடியை ரோட்லயே போட்டு போனதால ஜஸ்டினுக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட ஜஸ்டினை காப்பாத்திருக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்ல அந்த கடவுள் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்லி ஆனி அவருக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃபும் இதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப அவளை காப்பாத்த கடவுள் யாரையும் அனுப்பல. அதனால எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு திரிலோக் சொல்றாரு. இதை கேட்கிற ஜஸ்டினுக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. திரிலோக் போனதுக்கு அப்புறம் அவர் ஒய்ஃப்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட பத்தி எல்லாத்தையும் சொல்றாரு. குற்ற உணர்ச்சி காரணமா கடந்த 4 வருஷமா ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியல. திரிலோக்ட நடந்த விஷயத்த பத்தி சொல்லி நான் அவட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லவும் ஆனி திரிலோக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க. நான் அவட்ட பேசிக்கிறேன், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி ஜஸ்டின் ஆனியை அனுப்பி வச்சிடறாரு. திரிலோக் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஜஸ்டினோட ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி நர்ஸு கிட்ட ஜஸ்டினுக்கு ட்ரிப்ஸ்லாம் கரெக்டா போடுறீங்களான்னு விசாரிச்சுட்டு உள்ள வராரு. ஜஸ்டின் இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிக்கும் போது ஜஸ்டின் ஆயிஷா பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட பத்தி சொல்லி செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறாரு. ஜஸ்டின் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல சொல்ல திரிலோக்கோட முகமே மாறுது. அவர் முகத்துல கோபம் தெரியுது. அப்போ அவரு உங்களால கையை அசைக்க முடியுதான்னு கேட்க ஜஸ்டினுக்கு ஒண்ணுமே புரியல. கையை அசைச்சு பாக்குறாரு, அவரால் முடியல. அவரால் இப்ப சரியா பேச கூட முடியல, வாயெல்லாம் குழறுது. அப்படின்னா மருந்து இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு திரிலோக் சொன்னதும் ஜஸ்டினுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. திரிலோக் உள்ள வரதுக்கு முன்னாடி நர்ஸ் கிட்ட பேசியிருப்பாரு. அப்ப நர்ஸை டைவர்ட் பண்ணி ஜஸ்டினுக்கு அடுத்ததா போட போற ட்ரிப்ஸ்ல ஒரு ட்ரக் அவர் இன்ஜெக்ட் பண்ணிருப்பாரு. அந்த பாட்டில தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜஸ்டினுக்கு மாத்தி விட்டுருப்பாங்க. இப்ப திரிலோக் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஆயிஷா சாகறதுக்கு ஜஸ்டினும் ஒரு மாமனாரான தாமஸும் தான் காரணம்னு இவருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அன்னைக்கு அந்த ரோட்ல சைக்கிள்ல வந்துட்டு இருந்தது ஆயிஷா மட்டும் இல்ல, திரிலோக்கும் தான். 2 பேரும் ஆளுக்கு ஒரு சைக்கிள்ல வந்துட்டு இருந்தப்போ திரிலோக்கோட சைக்கிள்ல செயின் கழண்டுடுது. அதை அவர் சரி பண்ற கேப்ல முடிஞ்சா என்ன சேஸ் பண்ணி புடின்னு சொல்லி ஆயிஷா விளையாட்டுத்தனமா அவங்க மட்டும் முன்னேறி போயிட்டு இருந்திருப்பாங்க. திரிலோக் ஆயிஷாவுக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஆயிஷா ப்ளூடூத் இயர்பட்ஸ்ல திரிலோக் கிட்ட பேசுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் ஆயிஷாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்ப ஜஸ்டினும் தாமஸும் பேசிக்கிட்டத திரிலோக் போன்ல கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. ஆயிஷாவுக்கு ஆபத்துனதும் அவர் பதறி அடிச்சுட்டு அங்க வரதுக்குள்ள ஜஸ்டின் ஆயிஷாவை கார்ல ஏத்திட்டு கிளம்பிருப்பாரு. அதுக்கப்புறம் கார்ல 2 பேரும் பேசிக்கிட்ட எல்லாத்தையும் திரிலோக் கேட்டுக்கிட்டு தான் சைக்கிள்ல ஆயிஷாவை காப்பாத்த வேகமா வந்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலா கார்ல இருக்கும்போது ஆயிஷா அன்கான்சியஸ் ஆயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க செத்து போயிட்டதா நினைச்சு நம்ம மேல போலீஸ் கேஸ் வந்துரும்னு பயந்து தாமஸ் அவங்கள ரோட்லயே தூக்கி போட்டு கிளம்பிருப்பாங்க. ஆனா ஆயிஷா அப்ப கூட உயிரோட அந்த ரோட்லயே துடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க திரிலோக் வரும்போது கூட ஆயிஷாவுக்கு உயிர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஒருவேளை எப்படியாவது ஆயிஷாவை ஜஸ்டினும் தாமஸும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தா கூட அவங்க உயிரை காப்பாத்திருக்கலாம். இவங்களோட சுயநலத்தாலையும் அலட்சியத்தாலையும் அநியாயமா அவங்க இறந்துட்டாங்க. ஆயிஷா சாவுக்கு காரணமானவங்கள பழி வாங்கியே ஆகணும்னு நினைச்ச திரிலோக் அங்க இருந்த டயர் மார்க்ஸை வச்சு அது எந்த மாடல் கார்னு கண்டுபிடிச்சு அந்த மாடல் காரை யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட ரெடி பண்ணிருக்காரு. தாமஸ் ஜஸ்டின் 2 பேரோட வாய்ஸும் போன்ல கேட்டதை வச்சு திரிலோக்கோட மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. இவர் ரெடி பண்ண லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி ஏதேதோ ஆபீஸ்ல இருந்து கால் சென்டர்ல இருந்து போன் பண்றதா சொல்லி பேசியிருக்காரு. எல்லார்ட்டையும் பேசி கரெக்டா அது இவங்க தான் கண்டுபிடிக்க திரிலோக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் பண்ணது இவங்க தான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கடந்த 1 வருஷமா அவங்களை இவர் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவர் ஒரு நாள் தாமஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாம அவர் சாப்பாட்டுல ட்ரக்க கலந்துட்டாரு. தாமஸ் உடனே மூச்சு விட முடியாம வலிப்பு வந்து செத்து போறாரு. அதே மாதிரி ஜஸ்டினையும் கொல்லணும்னு பிளான் பண்ண திரிலோக் ஜஸ்டினோட கார்ல அவருக்கே தெரியாம பிரேக் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி செஞ்சு ஜஸ்டின் காரை ஆக்சிடென்ட் ஆக வச்சு அவரே ஹாஸ்பிட்டலையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. திரிலோக் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இன்ஜெக்ட் பண்ண ட்ரக் வேலை செய்ய ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஜஸ்டினோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் செயல இருக்க ஆரம்பிச்சு வலிப்பு வந்துருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மூச்சு விட முடியாம நீ சாக போற. ஆயிஷா எப்படி என் கண்ணு முன்னாடி துடி துடிச்சு இறந்தாலோ அதே மாதிரி உங்க 2 பேரோட சாவையும் லைவா நான் பார்க்கணும்னு நினைச்சுதான் இவ்வளவும் செஞ்சேன். ஆனா நடந்த எல்லாத்தையும் நீ என்கிட்ட மறக்காம சொல்லிட்ட. அதுக்கு உன்னை பாராட்டுறேன். அதுக்காக நீ ரொம்ப நல்லவன்லாம் ஒத்துக்க முடியாது. நீ அவ்வளவு நல்லவனா இருந்திருந்தா என்னோட ஆயிஷா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பா. அதோட இன்னொரு விஷயம், ஆயிஷாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவ பிரெக்னெண்டா இருந்தான்னு தெரிஞ்சுது. சோ உன்னோட அலட்சியத்தால அன்னைக்கு போனது 1 உயிர் இல்ல 2 உயிர்னு சொல்லிட்டு திரிலோக் கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்துல ஜஸ்டின் துடி துடிச்சு இறந்து போறாரு. அண்ட் இதோட இந்த கதையும் முடியுது. 3வது ஸ்டோரி ஃபயர் எலமெண்ட்டை பேஸ் பண்ணது. கதையோட ஹீரோ சிவா. சிவாவோட அம்மா குடும்ப பிரச்சனை காரணமா அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அம்மா சிவாவை அவங்க கூட வர சொல்றாங்க. ஆனா சிவா அப்பா கூட தான் இருப்பான்னு சொல்லிடுறாரு. சிவா
சிவாவுக்கு சித்துங்கிற பேர்ல 4 வயசுல ஒரு தம்பி இருக்கான். பசங்களை விட்டு பிரிய மனசு இல்லாம சிவாவோட அம்மா கிளம்பிடுறாங்க. சில வருஷங்கள் கடந்து போகுது. சிவா இப்போ ஒரு கேங்ஸ்டரா இருக்கிற பத்ராங்கிறவர் கூட இருக்காரு. அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, கொலைன்னு எல்லா இல்லீகல் வேலையும் செஞ்சிட்டு இருக்காரு. சிவாவோட அப்பா ஒரு குடிகாரன். எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து வைஃபை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தினதாலதான் அவங்க அம்மா அவரை பிரிஞ்சு போயிருப்பாங்க. இப்போ சிவாவோட தம்பி சித்துவையும் அதே மாதிரி அடிச்சு கொடுமைப்படுத்தினால சிவா சித்துவை கூட்டிட்டு போய் தன்னோட தங்க வச்சுக்கிறாரு. சிவாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா எப்பவுமே அவரோட வைஃப் கிட்ட ரொம்ப ஹார்ஷா தான் நடந்துப்பாரு. சித்து ஒரு நாள் காலேஜ்ல யாரு கூடயோ சண்டை போட்டு ஒருத்தரை செம்மையா அடிச்சதுனால போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பத்ரா அவரோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி சித்துவை வெளியே கொண்டு வராரு. உங்க அண்ணனை மாதிரியே நீயும் ஒரு நாள் என்னோட கேங்ல சேர்ந்துக்கலான்னு பத்ரா சொல்றாரு. ஒரு நாள் சிவாவோட அப்பாவை யாரோ ஒருத்தர் ஒரு பார்ல வச்சு சுட்டு கொன்னுடுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணதுல சிவா அப்பாவை சுட்டு கொன்னது மும்பைல ஒரு பிசினஸ் மேனாவும் கேங்ஸ்டராவும் இருக்கிற விஷ்ணுன்னு உங்களுக்கு தெரிய வருது. தான் அப்பா சாவுக்கு பழிவாங்க நினைக்கிற சிவா அவங்க கேங் ஆளுங்க நந்தா, பிரபான்னு 2 பேரோட மும்பைக்கு கிளம்புறாரு. இவங்க ஒரு பஸ்ல தான் மும்பைக்கு போயிட்டு இருக்காங்க. அதே பஸ்ல இவங்களுக்கு தெரியாம சிவாவோட தம்பி சித்துவும் வந்துட்டு இருக்கிறத நந்தா பாத்துறாரு. சித்துவை பாக்குற சிவா ஏன் எங்க கூட வரேன்னு கோவப்பட்டு பஸ்ஸை நிப்பாட்டி அவரை கீழே இறங்க சொல்ல, தம்பி அப்படி நடுவழியில விட்டுட்டு போவேனா, சித்துவும் நம்ம கூடவே வரட்டும்னு நந்தா சொல்லவும் அவரையும் கூட்டிட்டு போறாங்க. மும்பைல அந்த விஷ்ணுவோட இடத்த கண்டுபிடிக்கிற இந்த 4 பேரும் அவரை க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. விஷ்ணு மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டரை அவரோட இடத்திலே கொல்றது சாதாரண விஷயம் இல்ல. சோ மும்பையிலேயே விஷ்ணு கேங்குக்கு ஆப்போசிட் கேங் லீடரை அப்ரோச் பண்ணி விஷ்ணுவை கொல்ல ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறாங்க. அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த ஏரியால ஏதோ பெரிய லெவல்ல ஒரு துர்கா ஃபெஸ்டிவல் நடக்குது. அதுல விஷ்ணுவும் கலந்துக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க வச்சு அவரை கொல்லலான்னு இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க. ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும்போது அங்க வர சிவாவும் மத்த கேங் ஆளுங்களும் விஷ்ணுவை சுட்டு கொல்ல ட்ரை பண்றாங்க. அப்போ விஷ்ணுவோட கேங் ஆளுங்களும் இவங்களை நோக்கி ஷூட் பண்ண அங்க ஒரு பெரிய ஷூட் அவுட் நடக்குது. இதுல சிவா கூட வந்த பிரபாவும் இன்னும் நிறைய பேரும் இறந்து போறாங்க. விஷ்ணு எஸ்கேப் ஆகி எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அவர் இருக்கிற இடத்த நோக்கி சிவா முன்னேறி போறாரு. வழியில வர விஷ்ணுவோட ஆளுங்களை எல்லாம் சுட்டு கொல்றாரு. கடைசியா விஷ்ணு இருக்கிற ரூமுக்குள்ள போகும்போது சிவா யாரையோ பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாரு. அவர் அசந்த நேரத்துல விஷ்ணு சிவாவை சுட்டு கொன்னுடுறாரு. சித்து கண்ணு முன்னாடியே சிவா இறந்து போறாரு. ஒரு வழியா நந்தாவும் சித்துவும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடுறாங்க. சிவா செத்து போன விஷயத்த நந்தா பத்ராவுக்கு கால் பண்ணி சொல்லவும் அதை கேட்கிற பத்ராவும் சிவாவோட வைஃபும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திருக்கிற சித்து தான் அப்பாவையும் அண்ணனையும் கொன்ன விஷ்ணுவை சும்மா விடவே கூடாதுன்னு நினைச்சு கன் எடுத்துட்டு கிளம்புறாரு. விஷ்ணுவோட வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம பைப்பு வழியா ஏறி எப்படியோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாரு. ஒரு ரூமுக்குள்ள இருந்து யாரோ வர மாதிரி தெரியுது. வர்றது வேற யாரும் இல்ல, இவங்களை விட்டு பிரிஞ்சு போன இவங்க அம்மா தான். விஷ்ணுவை கொல்ல போகும்போது அந்த ரூம்ல இவங்களை பார்த்துதான் சிவா ஒரு செகண்ட் ஷாக் ஆகி நின்று இருப்பாரு. அப்பதான் உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த விஷ்ணு சிவாவை ஷூட் பண்ணிருப்பாரு. சித்துவும் இப்ப அம்மாவை பார்த்து ஷாக் ஆகி நிக்கும் போது உள்ள இருந்து விஷ்ணு வெளியே வராரு. சித்து கையில கன்னோட நிக்கிறத பாக்குற விஷ்ணு கன் எடுத்து அவரை ஷூட் பண்றதுக்குள்ள சித்து விஷ்ணுவை ஷூட் பண்ணி கொன்னுடுறாரு. ஆக்சுவலா விஷ்ணு வேற யாரும் இல்ல, சிவா சித்துவோட அங்கிள், அதாவது இவங்க அம்மாவோட அண்ணன் தான். தன்னோட தங்கச்சியை ஒழுங்கா வச்சு பாத்துக்காம ரொம்ப கொடுமைப்படுத்தினதுக்காக அதுக்கு தண்டனை கொடுக்கற விதமா தான் விஷ்ணு சிவாவோட அப்பாவை கொன்னிருப்பாரு. இப்போ சித்து கையாலேயே விஷ்ணு இறந்து போயிட்டாரு. சத்தம் கேட்டு விஷ்ணு ஆளுங்க வரா மாதிரி இருக்கு. சித்து அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சீக்கிரம் தப்பிச்சு போன்னு அம்மா சொல்லவும் சித்து அங்கிருந்து தப்பிச்சு வெளியே போயிடுறாரு. சின்ன வயசுல ஒரு குடும்பமா சந்தோஷமா இருந்த நாட்களை நினைச்சு பார்த்துக்கிட்டு சித்து ஓடுறாரு. அண்ட் இதோட இந்த கதையும் முடியுது. 4வது ஸ்டோரி எர்த் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணது. இந்த கதையோட ஹீரோ ருத்ரா இப்போ ஆர்மி ட்ரைனிங்ல இருக்காரு. இவரோட அப்பாவும் ஒரு ஆர்மி ஆபீசர் தான். ருத்ரா ரொம்ப அக்ரெசிவான ஆளு. ஆர்மி ஆபீசர் சுந்தர்ராஜனோட பொண்ணான அக்ஷராவும் இவரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றாங்க. ஆனா அக்ஷராவோட அப்பா அம்மாவுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவங்க தன்னோட மகளுக்கு வேற மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ருத்ரா அக்ஷராவோட அப்பா கிட்ட அவர் ஒரு ஆர்மி ஆபீசருங்கிற மரியாதையோ பயமோ இல்லாம அக்ஷராவுக்கு வேற பையனோட கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணா அதை நான் தடுப்பேன், அந்த மாப்பிள்ளைய அடிப்பன்னு சொல்லி மிரட்டுறாரு. ஒரு நாள் அக்ஷராவை பொண்ணு பார்க்க வராங்க. ருத்ரா சொன்ன மாதிரியே அக்ஷரா வீட்டுக்கு போய் அவங்கள பார்க்க வந்த அந்த பையனை அடிச்சிடறாரு. ருத்ராவோட அந்த அக்ரெசிவான பிஹேவியர்னால அக்ஷராவோட அப்பா ருத்ரா மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. அவரை தண்டிக்கிற விதமா அவர் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அவர் ஆர்மியை விட்டே வெளியேற்றலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ருத்ராவோட அம்மாவும் அப்பாவும் அப்படி செய்ய வேணான்னு அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அக்ஷராவுக்கு ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில டிகிரி படிக்க அட்மிஷன் கிடைச்சிருக்கு. நாங்க போக போறேன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ருத்ராவுக்கு இது பிடிக்கல. அவருக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சிருக்கிறதா நல்லது. நான் படிப்பு முடிச்சுட்டு வரதுக்குள்ள உனக்கு உன்னோட ஆர்மி ட்ரைனிங்கும் முடிஞ்சிடும். அப்புறம் கண்டிப்பா நம்ம கல்யாணம் பண்ணி ஒன்னா சேர்ந்து வாழலான்னு அக்ஷரா நம்பிக்கையா சொல்றாங்க. ஒரு 4 வருஷம் கடந்து போகுது. ருத்ரா இப்போ ஒரு ஆர்மி ஆபீசர். ருத்ரா தன்னோட டீம் மெம்பர்ஸையும் சீனியர் ஆபீசர்ட்டையும் தன்னோட லவ் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காரு. அக்ஷரா ஆஸ்திரேலியா போனதுக்கு அப்புறம் என்ன கான்டாக்ட் பண்ணவே இல்ல. அவகிட்ட பேச நான் ட்ரை பண்ணப்பவும் அவ பேச மறுத்துட்டா. அவ என்ன வேணான்னு ஒதுக்கிட்டா. மனசு மாறிட்டா. இப்ப அவ வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறா. அவ வீட்ல இருந்து இன்விடேஷன் வந்திருக்குன்னு ருத்ரா சொல்லிட்டு இருக்காரு. அக்ஷரா திடீர்னு மனசு மாறினதுக்கு என்ன காரணம்னு ருத்ராவுக்கு தெரியல. ஆனா அதுக்கான காரணத்தை தெரிஞ்சே ஆகணும்னு ருத்ராவோட சீனியர் ஆபீசரும் டீம் மெம்பர்ஸும் சொல்றாங்க. என்னோட டீம்ல இருக்கிறவங்க எப்பவுமே தோல்வியை ஒத்துக்க கூடாது.
இருக்காது. நாம எல்லாரும் அக்ஷரா கல்யாணத்துக்கு போறோம், அவளை மீட் பண்ணி அவ மனசு மாறினதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து அக்ஷராவோட மேரேஜ்க்கு ருத்ராவோட டீம் கிளம்புறாங்க. மேரேஜ் ஈவென்ட்ல அக்ஷராவை தனியா மீட் பண்ற ருத்ரா, இந்த கல்யாணம் உன்னோட சம்மதத்தோட தான் நடக்குதா, என்ன எதுக்காக வேணான்னு ஒதுக்கிட்ட, நீ மனசு மாறினதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறாரு. ஆனா அக்ஷரா எதுக்கும் பதில் சொல்லல. அவர்கிட்ட பேச மறுத்துட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனை இன்டரப்ட் பண்ற ருத்ரா கல்யாண மாப்பிள்ள கிட்ட அக்ஷரா எனக்கு தான் சொந்தம், அவ உனக்கு வேணும்னா நீ என் கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும்னு சொல்லி அவரை சேலஞ்ச் பண்றாரு. சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ருத்ராவை வெளியேத்த பாக்குறாங்க. ஆனா கல்யாண மாப்பிள்ள ருத்ராவோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ரெண்டு பேரும் ஃபைட் பண்றாங்க. ருத்ரா அந்த மாப்பிளைய கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு. அவர் ருத்ராவை ரொம்ப ஈஸியா அடிச்சு சாச்சிடுறாரு. அப்பதான் ஒரு விஷயமே தெரியுது, அந்த மாப்பிள்ள ஒரு போலீஸ் ஆபீசர், அதோட நேஷனல் லெவல் பாக்ஸிங் சாம்பியன். ருத்ரா தோத்துட்டாரு, இவரை தூக்கிட்டு வெளியே போங்கன்னு அந்த மாப்பிள்ள சொல்றாரு. ஆனா ருத்ராவோட சீனியர் ஆபீசர் ருத்ரா கிட்ட, நாங்க உன்னை இங்க இருந்து தூக்கிட்டு போக வரல, நீ எப்படி ஃபைட் பண்ணுவேன்னு நான் ஏற்கனவே பாத்திருக்கேன், நீ அவனை விட திறமசாலி, உன்னால அவனை கண்டிப்பா ஜெயிக்க முடியும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணவும் ருத்ரா மறுபடியும் எந்திரிச்சு அந்த மாப்பிளைய ஃபைட் பண்ண கூப்பிடுறாரு. இந்த தடவை திறமையா ஃபைட் பண்ணி அவரை ஜெயிச்சிடறாரு. ரத்தம் வர அளவுக்கு நல்லா போட்டு அடிக்கிறாரு. அக்ஷரா வந்து அவரை தடுத்து ஏன் இப்படி பண்றன்னு கோவமா கேட்க, நானும் அதான் கேக்குறேன், நீ ஏன் இப்படி பண்ற, என்னை ஏன் விட்டு போன, இதுக்கான காரணம் தெரியாம 4 வருஷமா வேதனையில இருக்கேன், எனக்கு இப்ப ரீசன் தெரிஞ்சே ஆகணும்னு அவர் சொல்லவும், அதுக்கான காரணம் உங்க அப்பாவுக்கு தான் தெரியும், போய் அவர்கிட்ட கேளு, அவர் தான் உன்னை பார்க்க கூடாது பேசக்கூடாது உன்னை மறந்துருன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு, போய் அவர்கிட்ட கேளு சொல்வாருன்னு அக்ஷரா சொல்ல, நேரா ருத்ராவும் டீமும் வீட்டுக்கு போறாங்க. அப்பா தனக்கு எதிராக இப்படி பண்ணிருப்பாருன்னு ருத்ராவால நம்பவே முடியல. எதுக்காக அப்பா இப்படி பண்ணாருன்னு அம்மாட்ட கேட்கும்போது அவங்க ஒரு உண்மையை சொல்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ருத்ராவுக்கு 2 வயசா இருக்கும்போது அவரோட அப்பாவுக்கு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருந்திருக்கு. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதும் அவங்க கோவப்பட்டு அப்பாவை டிவோர்ஸ் பண்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனா ருத்ராவோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக டிவோர்ஸ் பண்ணாம 2 பேரும் இத்தனை வருஷமா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பாவும் அந்த பொண்ணோட இருந்த அஃபேரை ஸ்டாப் பண்ணிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சுதான் அப்பா அஃபேர்ல இருந்த பொண்ணு பிரெக்னண்டா இருந்த விஷயம் தெரிய வந்தது. அவங்க வேற யாரும் இல்ல, அக்ஷராவோட அம்மா தான். அப்படி பார்த்தா அக்ஷரா ருத்ராவுக்கு தங்கச்சி முறையாகுது. இந்த விஷயம் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும், அக்ஷராவையும் ருத்ராவையும் தவிர. இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து பழகிறத பார்த்து ஏதோ ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு நினைச்சு ஃப்ரீயா விட்டுட்டாங்க. ஆனா போக போக 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ற வரைக்கும் போறத பார்த்துட்டு இதுக்கு மேல இதை வளர விடக்கூடாது, ஏதாவது பண்ணி இதுக்கு முடிவு கட்டி ஆகும்னு நினைச்சுதான் ருத்ராவோட அப்பா அக்ஷரா கிட்ட போய் ருத்ராவை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிருப்பாரு. அம்மா சொன்ன கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இப்பதான் ருத்ராவுக்கு எல்லாமே புரியுது. அக்ஷரா மேல எந்த தப்பும் இல்லன்னு புரிஞ்சுக்கிறாரு. ருத்ரா அப்பாட்ட போய் ஏன்பா இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு வேற யாரும் கிடைக்கலையான்னு கேட்க, அதே கேள்வியை நான் கேட்டா என்ன சொல்வேன், வாழ்க்கையில சில நேரம் இப்படிதான் நடக்கும்னு அவர் கூலா சொல்றாரு. அடுத்த நாள் அக்ஷராவுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது. அங்க போற ருத்ரா அந்த கல்யாண மாப்பிள்ள கிட்ட தான் செஞ்சதுக்கு மனசார மன்னிப்பு கேட்கிறாரு. அவரும் பெருந்தன்மையா ருத்ராவை மன்னிக்கிறாரு. ருத்ராவும் அவரோட டீமும் மேரேஜ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. இதோட இந்த ஸ்டோரி முடியுது அண்ட் இதோட இந்த படமும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம மித்ரன் வாய்ஸ் ஓவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.